அதில் இன்றைக்கு மீதம் இருக்கின்ற அந்த மிக பெரும் அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில அடையாளங்களை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். நேற்றைய உரையில் தஜ்ஜால் என்பவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிச்சாட்டியங்களை செய்வான். அவன் செய்கிற அற்புதங்களுக்கு பின்னால் ஆண்களும் பெண்களும் திரளாக சென்று அவனை கடவுளாக ஒத்துக்கொண்டு ஈமானை பறிகொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சோதனை காலம் இந்த உலகத்திற்கு நிகழும் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த தஜ்ஜாலிடமிருந்து அவனை சந்திக்கின்ற மக்கள் பாதுகாப்பு பெறுகின்ற ஒரு சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5624வது நபிமொழி. ஒரு நாள் தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அவனுடைய வருகை, அவனுடைய அழிச்சாட்டியம், அவன் பண்ணுகிற கொடுமைகள், அவன் கொத்து கொத்தாக மனித உயிர்களை அழித்து நாசமாக்குகிற அவனுடைய இழி செயல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் சப்தமாகவும் கொஞ்சம் தாழ்ந்த குரலிலும் சஹாபாக்களுக்கு ஒரு நாள் இரவு எடுத்துச் சொல்லியிருந்த நேரம், அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் உயர்ந்த குரலிலும் தாழ்ந்த குரலிலும் அப்படி பேசுவதை பார்த்த சஹாபாக்கள் இரவிலே தூங்கச் சென்று அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம். காலையில எழுந்து வந்து, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு தஜ்ஜாலை பற்றி கூறினீர்களே, கொஞ்சம் சப்தமாக குரலை கொஞ்சம் உயர்த்தி குரலை கொஞ்சம் தாழ்த்தி எல்லாம் பேசினீர்களே, அவன் என்ன ஏதாவது மதீனாவினுடைய பேரிச்சம்பழ தோட்டத்திலே வந்து இருக்கிறானோ என்று நாங்கள் பயந்தோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அல்ல, அது கியாம நாளின் அறிகுறியாகத்தான் அவன் வருவான். அவன் வரும் பொழுது நான் இருந்தால் உங்களுக்காக வேண்டி நான் அவனிடத்திலே வாதாடுவேன் அல்லாஹ்வினுடைய வல்லமையை கொண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாளை நீங்கள் அடைந்தால், அந்த நாளில் நீங்கள் அவனிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் சூரத்துல் கௌஃப் என்கிற அத்தியாயத்தின் முதல் 10 வசனங்களை ஓதி மனனமிட்டுக் கொள்ளுங்கள். அந்த திருக்குர்ஆனுடைய வசனம் அவனுடைய தொல்லைகளிலே இருந்து உங்களை பாதுகாக்க உதவும். மேலும் நீங்கள் உறுதியாக இருங்கள், அந்த நாளில் அல்லாஹு தஆலா எனக்கு பகரமாக ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் மிகப்பெரிய ஆற்றலையும் பலத்தையும் அல்லாஹு தஆலா அந்த நாளில் வழங்குவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7129வது நபிமொழி, தொழுகையில் ஓதி வாருங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து, தஜ்ஜாலுடைய தீங்கிலே இருந்து அல்லாஹுவே உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்று தொழுகையிலும் ஓதி வாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொதுவாகவே கொந்தளிப்புகளும் சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் இடையூறுகளும் மனித சமூகத்திற்கு ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த நேரத்திலும் சோதனைகளை தாங்கி யாரெல்லாம் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சிறப்புக்குரிய அந்தஸ்தையும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும், அந்த நேரத்திலும் இறை வழிபாடு செய்கிறவர்கள் ஹிஜ்ரத் செய்து என்னோடு வந்தவர்களைப் போல ஆவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமில் 5649வது நபிமொழி. கொந்தளிப்புகள் குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்திலும் ஒரு இறை விசுவாசி வாழ்ந்து அந்த நேரத்திலும் அல்லாஹுவை நினைவு கூறினால் அவர் ஹிஜ்ரத் செய்து என்னோடு வந்தவரை போலாவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குறிப்புகள் எல்லாம் தஜ்ஜாலிடமிருந்து அந்த நாளை சந்திக்கின்ற மக்கள் பாதுகாப்பு எப்படி பெறுவது என்பதற்குரிய குறிப்புகள் இந்த குறிப்புகள் எல்லாம். இப்படி இந்த தஜ்ஜால் இந்த மனித சமூகத்தில் மிகப்பெரிய அழிச்சாட்டியங்களை செய்து கொண்டே இருப்பான். அப்பொழுது அவனை வேரோடும் வேரடி மண்ணோடும் அவனை அழித்தொழிப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டவர்தான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நிறைய அத்தாட்சிகளை மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான்.
அதில் நூஹ் நபியை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு 950 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து மக்கள் எல்லாம் அவரை புறக்கணித்த நேரத்தில் பாலைவனத்தில் அல்லாஹ் தஆலா நீரூற்றை ஏற்படுத்தி அந்த வெள்ள பெருக்கத்தின் மூலம் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரும்பு சூடான செங்கற்கள் மழை பொழிந்து அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் தீயவர்கள் எல்லாம் தீக்குண்டத்தில் தூக்கி வீசிய பொழுது தீக்குண்டத்தை அல்லாஹ் தஆலா ஒரு குளிர்சாதன இடமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றி அமைத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவருக்கு கருவை சுமக்க வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்த ஒரு அற்புத தூதர் தான் ஈசா நபி. இப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பாருங்கள், குறிப்பிட்ட ஆயுள் காலத்திற்கு பிறகு எல்லா இறை தூதர்களுக்கும் முன்னறிவிப்பையும் செய்து இந்த உலகத்திலே எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் தஆலா மரணமாக்கி இருக்கிறான். ஆனால் ஈசா நபியை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவரை நான் தன்னளவில் உயர்த்து கொண்டேன், அது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பொழுது வருவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா 43வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹு லஇல்முன் லிஸ்ஸாஅதி ஃபலா தம்தருன் பிஹா வத்தபிஊன். அவர் நிச்சயம் அந்த நாளினுடைய ஒரு அத்தாட்சியாக இருப்பார், மேலும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா 43வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் அவரை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இயேசு பெருமார் மீண்டும் இந்த உலகத்திற்கு இறைவனுடைய அத்தாட்சியாக வந்து அந்த தஜ்ஜாலை கொல்லுவார் என்கிற ஒரு குறிப்பு பைபிளில் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 அத்தியாயம் 11வது வசனம், உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு கண்முன்னே வானத்திற்கு உயர்த்தப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்று அப்போஸ்தலர் 1 அத்தியாயம் 11வது வசனம் பேசுகிறது. அப்படியானால் இயேசு பெருமார் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் உலக மக்களுடைய பாவங்களுக்காக வேண்டி தன்னை சிலுவையில் அறைந்து பிராயச்சித்தம் தேடினார் என்பதும் எவ்வளவு பெரிய முரண்பாடான செய்தி என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உபத்திரமம் முடிந்தவுடன் மனுஷனுடைய அந்த அடையாளத்தோடு வானத்திலிருந்து அவர் காணப்படுவார் என்று மத்தேயு 24வது அத்தியாயம் 21, 29வது வசனம். இந்த உலகத்தில் அழிச்சாட்டியங்கள் எல்லாம் நிலை பெறுவதற்காக மனுஷருடைய ரூபத்தில் வானத்தில் தோன்றுவார் என்று மத்தேயு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது ஒரு நீண்ட நபிமொழி. அந்த நபிமொழியை படித்து பார்த்தால் வானத்தில் அந்த மனுஷகுமாரருடைய தோற்றத்தில் அவர் வருவார் என்கிற அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் எப்பொழுது இறங்குவாராம்? ஒரு மிகப்பெரிய போர் நடக்குமாம். அந்த போர் என்பது சிரியா நாட்டுக்கு எதிராக, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக முஸ்லிம்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் படை திரட்டி செய்யப்படுகிற ஒரு போர். அந்த போருக்காக படைகளை ஒழுங்குபடுத்தி போருக்காக வேண்டி மக்கள் தயாராகி நிற்கிற நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வரும். மக்கள் இக்காமத்து சொல்லவும் செய்வார்கள். எல்லோரும் தொழுகையுடைய சஃப்புகளில் அணிவகுத்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் மனுஷகுமாரருடைய தோட்டத்தில் வானத்திலிருந்து வருவார் என்று மத்தேயு சொல்லப்படுகிற குறிப்பை கவனியுங்கள். 2 வானவர்களுடைய ரெக்கைகளிலும் கைகளை வைத்த வண்ணம் டமாஸ்கஸினுடைய ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளை மாளிகைக்கு அருகில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குவார். இறங்கியதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் எங்களுக்கு இமாமத்து செய்து நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லுவார்.
உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார், உங்களுக்குள் ஒருவரை நீங்கள் இமாமாக ஏற்பாடு செய்து தொழுகை நடத்தி வருவது அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொல்லி மக்களோடு மக்களாக சேர்ந்து நியமிக்கப்பட்டிருக்கிற இமாமை பின்தொடர்ந்து அவர் தொழுவார் என்கிற குறிப்பை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது அவர் அணிந்திருக்கிற ஆடை என்ன கலரில் இருக்கும் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குங்குமப்பூவினுடைய ஒரு கலரில் அவருடைய ஆடை இருக்கும். அவர் தன்னுடைய தலையை கீழே தாழ்த்தினாலும் சரி, தலையை உயர்த்தினாலும் சரி, முத்தாலான தண்ணீர் உதிர்வதை போல அவருடைய மேனியினுடைய அழகு இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹு தஆலா அவருக்கு எப்படிப்பட்ட அபரிவிதமான சக்தியை அந்த நாளில் அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்றால், அவர் தஜ்ஜாலை எதிர்கொள்ள வேண்டும். யஜூஜ் மஜூஜ் என்கிற மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டிய கூட்டம். சுபஹானல்லாஹ். அந்த சம்பவங்களை நீங்கள் கேட்டால் நாளை அந்த நாள் வந்து விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழிச்சாட்டிய கும்பலை நினைவு கூர்ந்து நடுநடுங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிப்பு செய்த அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தையும் எதிர்கொள்கிற வகையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்னவென்றால், அவருடைய மூச்சு காற்று படுகிற இடங்களில் இருக்கின்ற இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அதிக வலிமையோடு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார். அவர் வந்தவுடன் தஜ்ஜால் பயந்து ஓட ஆரம்பிப்பான். அவனை தேடுவார், எங்கே இருக்கிறான் என்று அவனை எல்லா இடங்களிலும் தேடுவார். தஜ்ஜால் உலகம் முழுக்க சுற்றி ஈமானுடைய மக்களை தேடி அவர்களுடைய ஈமானை பறிப்பான் தஜ்ஜால். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்ததை அறிந்தால் அந்த தஜ்ஜாலுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5553வது நபிமொழி, தண்ணீரில் உப்பு கரைவதை போல அந்த தஜ்ஜால் கரைந்து போவான். இருந்தாலும் அல்லாஹு தஆலாவினுடைய ஏற்பாடு அவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஈசாவுக்கு கட்டளையிட்ட காரணத்தினால் அவன் பிடிக்கப்படுவான், கொலை செய்யப்படவும் செய்வான். அது எந்த இடத்தில்? அதுவும் இந்த பாலஸ்தீன் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் லூத் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் வைத்துதான் அவன் கொலை செய்யப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி 5629 முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அன்பானவர்களே, இந்த பாலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ், இந்த இடங்கள் கியாம நாளினுடைய அடையாளங்கள் ஏற்படும் பொழுது மிக முக்கியமான ஒரு இடமாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. கௌபாவை எடுத்துக்கொண்டால் கூட அழிச்சாட்டியக்காரர்கள் அபிசீனியாவிலே இருந்து புறப்பட்டு வந்து மெல்லிய காலோடு சுருட்டை முடியோடு வருகிற அழிச்சாட்டிய கும்பல் கஅபாவினுடைய ஒவ்வொரு கல்லையும் பெயர்த்தெடுக்கிற கொடுமை நிகழும் இந்த பூமியில். அது கியாம நாள் வரும் பொழுது கஅபாவுக்கு ஏற்படுகிற நிலைமை, மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கிற ஒரு ஊராக இருக்கிற காரணத்தினாலும் அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிற காரணத்தினாலும் மதீனா பாதுகாக்கப்படுகிறது. பைத்துல் முகத்தஸை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எல்லா இறை தூதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிறப்பிடமாக பைத்துல் முகத்தஸ் இருந்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை சுற்றித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து நிறைய நபிமார்கள் வந்து போன இடம் பாலஸ்தீன். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருக்கும் பொழுது மேராஜுக்காக வேண்டி அல்லாஹ் அழைத்து சென்ற சம்பவம் நீங்கள் பயான்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். மக்காவிலே இருந்து மதீனா வந்து மதீனாவிலே இருந்து அல்லாஹ் தஆலா அழைத்து செல்லாமல் பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று பைத்துல் முகத்தஸில் தொழுகையும் நடத்தி எல்லா நபிமார்களையும் பார்த்த பிறகு அங்கிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு அழைக்கப்படுகிறார். இதை நீங்கள் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தஜ்ஜாலை தமீமுத்தாரி பார்த்த உடனே இந்த தஜ்ஜால் முதலில் ஒரு தோட்டத்தை குறித்து கேட்டான். நேற்றைய உரையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தோட்டம் கூட அதிக வெப்பம் உள்ள பூமியாக திகழ்கின்ற
பாலஸ்தீனுக்கு அருகிலே இருக்கிற தோட்டம், அந்த தோட்டத்தோடு தான் இவனுக்கு அதிக தொடர்பு. அவன் கொல்லப்படுகிற இடமும் பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் டமாஸ்கஸுக்கு அருகிலே இறங்கி மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி பைத்துல் முகத்தஸுக்கு அருகிலே போய் தான் இருக்கிறார். அழிச்சாட்டிய கும்பல் இந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற இந்த கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த தோழர்களையும் பைத்துல் முகத்தஸிற்கு மேலே இருக்கிற பகுதியில் தான் போய் முற்றுகையும் இடுகிறார்கள். அந்த பைத்துல் முகத்தஸிற்கு தான் அல்லாஹு தஆலா கியாம நாளின் அடையாளமாக மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அல்லாஹு தஆலா அங்கிருந்து துவக்குகிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கும் பொழுது பாலஸ்தீனத்திற்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் உலக அழிவு நாளின் பொழுது ஏற்பட போகிறது என்கிற. அப்ப பாலஸ்தீனத்திற்கு அருகில் பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் லூத் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் வைத்து தஜ்ஜால் பிடிக்கப்படுவான், அவன் கொலை செய்யப்படவும் செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். தஜ்ஜால் கொலை செய்யப்படுவதை பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், அவர் பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தனது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை கொலை செய்வார் என்று பேசுகிறது ஏசாயா 11வது அத்தியாயம் 4வது வசனம். மேலும் அவனை கர்த்தர் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலேயே அழித்து தம்முடைய வருகையின் பிரகாசத்தினால் நாசம் பண்ணுவார் அந்த தஜ்ஜாலை என்று தெசலோனியர் 8வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் 8வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்ப இயேசு பெருமார் திரும்ப வருவார், தஜ்ஜாலை கொல்லுவார் என்கிற குறிப்புகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். இப்ப தஜ்ஜால் கொலை செய்யப்பட்டவுடன் அந்த இறை விசுவாசிகளை எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வந்து பார்ப்பார்கள். பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முகத்தை எல்லாம் தடவி கொடுத்து, இறை விசுவாசிகளே, உங்களுக்கு நிச்சயம் இந்த நாளிலும் ஈமானோடு இந்த மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியக்காரன் வந்து போன பிறகும் கூட, கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட, அவனுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கெல்லாம் உங்களுடைய ஈமான் பலகீனமாகாமல் ஈமானை பாதுகாத்து வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், உறுதியோடு இருங்கள் என்று சொல்லப்படும். உடனே அந்த மக்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு தலைமையேற்று செயல்படுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தலைமையேற்று 40 ஆண்டு காலம் அந்த மக்களோடு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்வார்கள் என்று அஹ்மத் என்கிற நபிமொழி, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 244 247வது நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். இனி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் அவருடைய பணிகள் என்ன என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் ஒரு நீதமான ஒரு ஆட்சி செலுத்துவார், ஒரு நீதமான ஒரு ஆட்சியை செலுத்துவார். எதை வைத்து கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அடையாள சின்னமாக வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த சிலுவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து அடித்து உடைப்பார். அல்லாஹ் ஹராமாக்கிய, தூதர் ஹராமாக்கிய பன்றி இறைச்சி கிறிஸ்தவர்களுடைய அடிப்படையான உணவு, பன்றிகளை எல்லாம் கொல்லுவார். இப்படி மக்கள் மத்தியில் ஒரு நீதமான ஆட்சி செலுத்தி அவருடைய காலத்தில் செல்வம் பெருகும். எந்த அளவுக்கு பெருகுமாம்? செல்வத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் வாங்குவதற்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு செல்வம் பெருகும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 2476வது நபிமொழி. அவருடைய ஆட்சியின் கீழ் ஒரு 7 வருட காலம் அங்கு வாழ்கிற இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் பகைமை உணர்வோ பொறாமை உணர்வோ கெட்ட எண்ணமோ இல்லாமல் அல்லாஹு தஆலா 7 ஆண்டு காலம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதனையும் நாம் பார்க்கிறோம். அதுபோக அந்த இறை தூதர் இந்த பூமியில் சிலுவைகளை எப்படி முறிப்பாரோ, கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை செய்து, நான் கடவுள் அல்ல, நான் கடவுளுடைய குமாரனும் அல்ல என்று சொல்லி மிக கடுமையான பிரச்சாரம் செய்து எல்லா சித்தாந்தங்களையும் எல்லா மதங்களையும் அழித்தொழிக்கக்கூடியவராக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபூதாவூத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுட 4வது அத்தியாயத்தின் 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇம்மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இல்லா லா யுமினன்ன பிஹி கபுல மௌத்திஹி, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மரணத்திற்கு முன்னதாக
வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவரை போய் பின்பற்றுவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படியோ மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லுவானாம், ஈசாவே உங்களை பின்பற்றி இருக்கின்ற என்னுடைய அருளுக்குரிய விசுவாசமான இந்த மக்களை தூர் என்று சொல்லப்படுகிற மலையிலே கொண்டு போய் கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். தூர் மலைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் இறை விசுவாசிகள் எல்லாம் செல்லுகிற அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா அடுத்த அந்த படுபயங்கரமான அந்த அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடையாளத்தை அல்லாஹு தாலா இந்த பூமியில் நிகழ்த்துகிறான். அதுதான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்திர குள்ளர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு அழிச்சாட்டிய கும்பலுடைய வருகை என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன அந்த கியாமத் நாளுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற ஒரு கூட்டம். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாபிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய சந்ததியில் உள்ளவர்கள் தான் இந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. கருங்கடலின் கிழக்கு பகுதியில் சித்தியன் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திற்குத்தான் யஜூஜ் மஜூஜ். இது ஒரு அரபி பெயர் அல்ல. இந்த பெயரினுடைய அர்த்தத்தை அல்லாஹு தாலா எப்படி உள்ளடக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள். யஜூஜ் என்றாலே தீப்பிழம்பு அல்லது கடுமையான வெப்பம் அல்லது வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் என்று அவருடைய பெயர். மஜூஜ் என்றால் பதற்றம், பதட்டத்தை உண்டாக்குகின்ற வேகமாக பயணம் செய்கிற ஒரு அழிச்சாட்டிய கூட்டம் யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டம். மாஸ்கோ ரஷ்யா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த கூட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அந்த நாளினுடைய அறிகுறியாக வானத்திலே இருந்து இறங்குவாரோ அப்படி இறங்குகிற கூட்டம் அல்ல. தஜ்ஜாலை போல ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற குறிப்புகள் எல்லாம் பார்த்தால் இந்த கூட்டம் மிக விரைவில் இந்த பூமிக்கு வரப்போகிறது என்று தெரிகிறது. மாஸ்கோ ரஷ்யா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த கூட்டம் ஆசியா ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் திடீரென புகுந்து வசதி படைத்தவர்களை எல்லாம் கொலை செய்து கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய கொடுமைகள் தாங்காமல் மக்கள் எல்லாம் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த செங்கோல் ஆட்சி புரிந்த துல்கர்னைன் என்று சொல்லப்படுகிற ஒரு இறை விசுவாசி நல்ல அடியார். அவருக்கு உலகம் முழுக்க பல இடங்களிலும் அவருடைய ஆட்சி அதிகாரம் பரவலாக இருந்த நேரம். அவர் பூமியை சுற்றித் திரிந்து வருகிற பொழுது இந்த யஜூஜ் மஜூஜினுடைய கூட்டத்தினுடைய தொல்லைகள் தாங்காமல் அந்த மக்கள் போய் முறையிட்ட சம்பவத்தை அல்லாஹு தாலா 18வது அத்தியாயத்தின் 83 இருந்து 98 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த மக்கள் முறையிட்ட சம்பவம். அந்த மக்கள் முறையிடுகிறார்கள். இப்படி ஒரு அழிச்சாட்டிய கும்பல், இவருடைய கொடுமைக்கு எல்லையே கிடையாது. சொத்துக்களை சூறையாடுகிறார்கள், பிணம் மக்களை கொன்று குவிக்கிறார்கள். இவர்களிடமிருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் ஏதாவது பொருளாதாரம் தந்து உதவுகிறோமே என்று அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் துல்கர்னைன் என்பவரிடத்திலே சொல்லுகிற காரணத்தினால் துல்கர்னைன் என்ன செய்கிறார்? அல்லாஹு தாலா எனக்கு நிறைய ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான், பொருளாதாரம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் விரும்பினால் எனக்கு நீங்கள் உடல் உழைப்பு செய்யுங்கள், அவர்களிடமிருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய இரும்புகளை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதை உருக்கி அதோடு செம்பையும் கலந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தடுப்பு சுவரை அவர் ஏற்படுத்தினார். அந்த தடுப்பு சுவர் ஆர்மீனியா, ஆதர்பைஜான் என்று சொல்லப்படுகின்ற 2 மலைகளுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை அவர் ஏற்படுத்தினார். ஏற்படுத்திய பிறகு அவர் அந்த மக்களுக்கு சொன்னதை அல்லாஹு தாலா திருக்குரானில் 18வது அத்தியாயம் 98வது வசனம் அவர் சொல்லுகிறார், காலஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்புனுடைய ஒரு நியமத்தால் நான் இதை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறேன். ஃபைதா ஜாஹ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் தஆலா நாடுகிற பொழுது இந்த சுவரையும் அவர்கள் உடைத்து வெளியே வருவார்கள். வகான வஅது ரப்பி ஹக்கா, அல்லாஹ்வுடைய வாக்கு நிச்சயம் உண்மையாகும்.
இதெல்லாம் ஒரு தற்காலிக ஏற்பாடு உங்களுக்கு நான் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய நாட்டம் வரும் பொழுது அந்த கும்பல் இதையும் உடைத்து கொண்டு வெளியே வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனில் அந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டம் இதுவரை தடுக்கப்பட்டிருப்பதாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு கியாமத் நாள் நெருங்கிவிட்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற அந்த கூட்டத்தை குறித்து சொன்ன நிறைய சம்பவங்கள் உண்டு நண்பர்களே. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் யஜூஜ் மஜூஜை தடுப்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த சுவரை நான் பார்த்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். பல வண்ண கோடுகள் உள்ள ஒரு துணியை போல நான் அந்த மதுள் சுவரை நான் பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பார்த்த அடையாளம் உண்மைதான், அந்த சுவர் அப்படித்தான் இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3345வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த அழிச்சாட்டிய கும்பலுடைய உடல் அமைப்பு முறையை பாருங்கள், கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உடல் அமைப்பு முறை, தஜ்ஜாலாவது கொஞ்சம் அதிகமான உள்ளவும் இல்லை, அதிகமாக குட்டையும் இல்லை, அதிகமாக உயரமானவனும் கிடையாது, வாட்ட சாட்டமானவன் என்றெல்லாம் ஹதீசுகளிலே பார்த்தோம். இவ்வளவு பெரிய அழிச்சாட்டியம், கொத்து கொத்தாக மனித உயிர்களை கொள்கிற அளவுக்கு அழிச்சாட்டிய கும்பல். இவர்கள் ஒரு ஊருக்குள் புகுந்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த அழிச்சாட்டிய கும்பலுடைய உடல் அமைப்பு முறையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 21279வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கண்கள் எல்லாம் சிறு சிறு கண்களாக இருக்கும், அவர்களுடைய தலைமுடி செம்பட்டை முடியாக இருக்கும், அவருடைய முகம் எல்லாம் கேடயம் போல வட்ட முகமாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். அவருடைய உயரம் எவ்வளவு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற செய்தி ஹாக்கிமில் இடம்பெறுகிறது. அவருடைய உயரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சான் தான் இருப்பார்கள், அல்லது 2 ஜான் இருப்பார்கள், அல்லது அதிக உயரமே அவர்களுக்கு 3 ஜான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வோட ஒரு இடத்தில் அவர்கள் மேட்டுப்பகுதியிலே இருந்து இறங்கி ஓடி வந்து மக்களோடு மோது மக்களுக்கு வேதனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதை பார்த்தால் நம்முடைய முட்டுக்காலுக்கு கீழ் தான் அவர்களே இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் திடீரென இந்த 650 கோடி மக்கள் வாழுகிற இந்த பூமியில் ஒரு 650 கோடி உயிர் ஜீவராசி அப்படி இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இனியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இந்த பூமியிலிருந்து அழிவதற்குள் அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 குழந்தைகளை பெற்றெடுப்பார்களாம். 1000 மக்களை வருவார்கள், ஒவ்வொருவரும் 1000 மக்களை பெற்றெடுப்பார்கள். 1000த்திற்கும் அதிகமானவர்களையும் அவர்கள் பெற்றெடுப்பார்கள். வருவதும் ஒரு கூட்டம், வந்து போகிற அந்த கூட்டங்களுடைய பிறப்பு, அவருடைய சந்ததிகளை பார்த்தால் ஒவ்வொருவரும் 1000த்திற்கும் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தபரானியில் இடம்பெறுகிற நண்பர்களே. இப்படிப்பட்ட அழிச்சாட்டிய கும்பல் இந்த கும்பல். அல்லாஹு தஆலா 18வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தில் அந்த கும்பலை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, வதரக்னா பாலஹும் யௌமைதின் யமூஜு ஃபீ பால், அவர்கள் வேகமாக அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்தால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் மோதல்கள் உண்டாகும். நடக்கிற இடங்களில் எல்லாம் வந்து காலுக்கிடையில் எல்லாம் வந்து மக்களுக்கு வேதனை செய்வார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இனி ஒரு இடத்தில் 21வது அத்தியாயத்தின் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ வ மஅஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அவர்களுடைய வருகை அந்த சுவரை இடித்தால், அந்த சுவரை அல்லாஹ் நாடுகிற தேதியில் அல்லாஹு தஆலா அந்த சுவரை இடித்தால் அவர்கள் வெளியே வருகிற அந்த கூட்டம் அலையலையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த கூட்டம் ஒரு நீர்நிலை, ஒரு குளம், பெரியோர் ஒரு குளம், தபரியா என்று சொல்லப்படுகிற ஒரு நீர்நிலையை அவர்களிலே இருக்கிற ஒரு கூட்டம், முன்னால் சென்று போகிற ஒரு கூட்டம் அந்த நீர்நிலையை கடந்து சென்றால் பின்னால் வருகிற மக்கள் அந்த நீர்நிலையை பார்த்து, இங்கு என்றைக்கோ ஒரு நாள் இங்கே தண்ணீர் இருந்ததை போல் தெரிகிறதே என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்தால் ஒரு குளத்தையே குடித்துவிட்டு சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் அவர்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அழிச்சாட்டியம் அளவுக்கு அதிகமான அழிச்சாட்டியமாக இருக்கும்.
சாதாரண அழிச்சாட்டியம் எல்லாம் அவருடைய அழிச்சாட்டியம் அல்ல. அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு அருகிலே வருவார்கள். பைத்துல் கமர் என்று சொல்லப்படுகிற ஒரு மலைக்கு அருகிலே வந்து நிற்பார்கள். மக்களை எல்லாம் நாம் கொன்று விட்டோம், இனி வானத்தில் உள்ளவர்களையும் கொல்லுவோம் என்று சொல்லி தங்களுடைய அம்புகளை எடுத்து வானத்தை நோக்கி அவர்கள் எய்து விடுவார்கள். அல்லாஹ் என்ன செய்வானாம், இரத்தங்கள் தடவியதாக அந்த அம்புகளை திரும்ப அனுப்புவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5650. இந்த கூட்டம் அப்படியே மக்களை தேடி வரும்பொழுது, இறை விசுவாசிகளை தேடி வரும்பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இறை விசுவாசிகளோடு பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் தூர்மலையில் இருக்கும் பொழுது தூர்மலையை போய் முற்றுகையிட்டு விடுவார்கள். கீழே இறங்கவே முடியாது. அந்த மலையை முற்றுகையிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த இறை விசுவாசிக்கு எப்படிப்பட்ட உணவு இல்லாத உணவு பற்றாக்குறை ஏற்படும் தெரியுமா? ஒருவருக்கு 100 தங்க காசு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதே போல ஒரு மாட்டினுடைய தலையை கொடுத்தால் சந்தோஷப்படுவார். அந்த அளவுக்கு உணவு தட்டுப்பாடு உண்டான நேரம் அந்த நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5629வது நபிமொழி. இந்த முற்றுகை போராட்டம் நீடிக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இறை விசுவாசிகளும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹுவே, இந்த அழிச்சாட்டிய கும்பலிலே இருந்து எங்களை காப்பாற்று. அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து வேதனைகளை இறக்கி, வானத்திலிருந்து அபாபீல் என்கிற பறவையை இறக்கி அல்லாஹு தாலா புனிதமிக்க அந்த கஅபாவை காப்பாற்றினான் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். யானைப்படை அல்லாஹு தாலா துரத்தி அடித்து அல்லாஹு தாலா அந்த புனிதமிக்க கஅபாவை அபாபில் பறவையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை, இந்த 1 ஜான் 2 ஜான் இருக்கிற மக்களை பிடித்து கொள்வதென்ன சாதாரண காரியமா? அதற்காக வேண்டி படை திரட்டி சென்றால் எண்ணிக்கையில் அவர்கள் அதிகம். ஒவ்வொரு ஆளும் 1000 மக்களை பெற்றுக்கொண்டு உலகமே திரண்டு நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து ஒரு புழுவை அல்லாஹு தாலா அனுப்பினான். அது அவர்களுடைய பிடரையை தாக்கியது. உடனே அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். மாண்டு போனார்கள் என்றால், மாண்டு போன பிறகு சஹாபாக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முற்றுகையிடப்பட்ட அந்த மலையிலிருந்து கீழே இறங்கினால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அந்த இறை விசுவாசிக்கு கால் வைக்க கூட இந்த உலகத்தில் இடம் இருக்காதாம். அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய சடலங்கள் கிடக்க ஆரம்பிக்கும். இறங்கினால் நடக்க முடியாது. மீண்டும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இறை விசுவாசிகளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹு தாலா ஒட்டகத்தினுடைய கழுத்தை போல் இருக்கின்ற பறவைகளை மீண்டும் வானத்திலே இருந்து அல்லாஹ் இறக்கி அந்த ஒவ்வொன்று சான் அளவுக்கு இருக்கிற ஒவ்வொரு யஜூஜ் மஜூஜ் என்கிற மனிதர்களை எடுத்து கொண்டு போய் அல்லாஹ் நாடுகிற இடத்திலே கொண்டு போய் போட்டு பூமி அன்றைக்கு சுத்தமாகும். பூமியை அல்லாஹு தாலா சுத்தப்படுத்துவான் இறை விசுவாசிகளுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பஞ்சத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து மழையை பொழிவிப்பான். அந்த துர்நாற்றம் நீங்கி இந்த பூமி கண்ணாடியை போல மின்ன ஆரம்பிக்கும். இந்த பூமி தாவரங்களையும் கனிவர்க்கங்களையும் மக்களுக்கு கொடுத்து உழவும். எப்படி பர்க்கத்தான அருள் வளம் நிறைந்த பழங்கள் எல்லாம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதுளம் பழம் விளையுமாம், அதை ஒரு பெரிய ஒரு குழுவே அமர்ந்து கொண்டு சாப்பிடுவார்களாம். அந்த மாதுளம் பழத்தினுடைய தோலை மக்கள் நிழல் தரும் குடையாக பயன்படுத்துகிற அளவுக்கு கனிவர்க்கங்களில் அல்லாஹு தாலா பர்க்கத்துகளை ஏற்படுத்துவான். ஒட்டகத்தினுடைய பாலை, மாட்டினுடைய பாலை, ஆட்டினுடைய பாலை மக்கள் கறந்தால் பெரிய பெரிய ஜமாத்துகள் எல்லாம் குடிக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா பர்க்கத்தை ஏற்படுத்துவான். செல்வம் கொளியும். இப்படி இறை விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரம். இப்படி இறை விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரம். அல்லாஹு தாலா புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3348வது நபிமொழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் இந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற ஒரு கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை நீங்கள் புரிவதற்கு அல்லாஹ் செய்கிற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நரகத்திற்கு 1000 யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்களை தள்ளினால் உங்களில் ஒரு மனிதர் தான் நரகத்திற்கு செல்வார். அந்த அளவுக்கு எண்ணிக்கை. மனித இனத்தை தவிர, ஜின் இனத்தை தவிர, மனித ஜின் இனத்தை காட்டிலும் அதிக எண்ணிக்கையுடையவர்கள் யஜூஜ் மஜூஜ்.
அவர்கள் 1000 பேர் நரகத்திற்கு சென்றால் நீங்கள் ஒரு மனிதர் தான் நரகத்திற்கு செல்வீர்கள். அந்த அளவுக்கு மறுமை நாளில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3348வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, இப்படி அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை யஜூஜ் தஜ்ஜாலுடைய கொடுமையிலே இருந்து காப்பாற்றி, யஜூஜ் மஜூஜ் என்கிற அழிச்சாட்டிய கும்பலிலே இருந்து காப்பாற்றி 40 ஆண்டு காலம் அவரோடு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து நம்மை போலவே அவரும் மரணிக்கிறார். இந்த உலகத்தில் மவுத் எப்படி எல்லோருக்கும் வருமோ அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நாளில் மரணம் வரும். இனி அந்த நாளில் மரணம் வந்த பிறகு நேற்றை நாம் பார்த்தோமா இல்லையா, சூரியன் திடீரென மேற்கு திசையில் உதிப்பது, அதற்கு பிறகு இந்த பூமியில் என்ன நிலைமைகள் ஏற்படும். நல்லவர்கள் எல்லாம் இப்படி ஒரு புறம் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தீர்க்கமாக சொல்லிவிட்டார்கள், இந்த பூமிக்கு எப்பொழுது அந்த நாள் வரும் என்றால், இந்த பூமிக்கு மேல் எப்படிப்பட்ட மனிதர்களின் மீது அந்த நாள் வரும் என்றால் தீயவர்களின் மீதுதான் அந்த நாள் வரும், நல்லவர்களுக்கு அந்த நாள் வராது என்றும் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 234வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹுவை நினைவு கூறுகிற மக்கள் வாழ்கிற வரை அந்த நாள் வராது. இந்த பூமியில் அல்லாஹுவை நினைவு கூறாத மக்கள் இருக்கிற நாளில் அவர்களின் மீது அந்த நாள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்படி மக்கள் எல்லாம் நல்லவர்களும் தீயவர்களும் பிரிக்கப்படுவார்கள். ஈசாவுடைய வருகைக்கு பிறகு தீயவர்களை பார்த்து சைத்தான் கேட்பானாம், எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்பானாம். தீயவர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், என்ன உதவி உங்களுக்கு செய்ய வேண்டும், காத்து கிடக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். சைத்தான் சொல்லுவானாம், ஒன்றுமல்ல உருவ வழிபாடுதான் என்று சொல்லுவானாம். மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள், அல்லாஹுவை மறந்து விடுவார்கள். திரும்ப அந்த மக்கள் அப்படி சிலைகளை வணங்குகிற காரணத்தினால் அவர்களுடைய கால்நடைகளிலும் அவர்களுடைய குடும்பங்களிலும் செழிப்பான வாழ்வை அல்லாஹு தஆலா உண்டாக்குவான். தீமையை செய்கிற காரியத்தில் அவர்கள் பறவையைப் போல வேகமாக வருவார்கள். அவருடைய குணங்கள் எல்லாம் மிருக குணங்களாக இருக்கும். அவர்கள் தீமையை கண்டால் மௌனம் சாதிப்பார்கள், செய்கிறது தீமைதான் என்று மௌனம் சாதிப்பார்கள். அந்த நாள் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த பூமிக்கு மேல் அந்த மக்கள் கழுதையை போல வாழ்வார்களாம். கழுதை எப்படி வெட்க உணர்வு இல்லாமல் தன்னுடைய இனத்தோடு இல்லற வாழ்க்கை ஈடுபடுகிறதோ அதே போல வீடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் பூமிக்கு மேல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒழுக்கங்கெட்ட மக்கள் இருக்கிற பொழுது அந்த நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்கிறான் பாருங்கள். யமன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டிலிருந்து, யமன் என்கிற ஒரு நாட்டிலிருந்து பட்டை போல மென்மையான ஒரு காற்றை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். இதுவரை சுவாசிக்கின்ற காற்று அல்ல, அது ஒரு வித்தியாசமான ஒரு காற்று. அந்த காற்று எல்லோருடைய உயிரையும் பறிக்கிற காற்று. அந்த காற்று பட்டை விட மென்மையாக வீச ஆரம்பிக்குமாம். அந்த காற்று ஒவ்வொரு இறை விசுவாசிகளையும் போய் பிடிக்குமாம். அந்த இறை விசுவாசி பாறைக்கு மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் அதனுக்குள் புகுந்தும் அந்த காற்று அந்த மனிதனை மரணிக்க செய்யும். எல்லோருக்கும், அந்த இறை விசுவாசிகளுக்கு மட்டுமே அந்த காற்று வரும் பொழுது மரணம் உண்டாகும். தீயவர்களுக்கு அந்த மரணம் உண்டாகாது. இது நல்லவர்களுக்கு மட்டுமே வரங்கொண்ட ஒரு மரணம். காரணம் என்ன? அல்லாஹு தஆலா அந்த நாளை கொண்டு வரும் பொழுது இந்த பூமிக்கு மேல் இறை விசுவாசிகள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு சுகமான ஒரு மரணம், அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான மரணம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு மரணம். இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் குறிப்பிட்ட இந்த தீயவர்கள் மட்டும்தான் இந்த பூமிக்கு மேல் இருப்பார்கள். இந்த பூமிக்கு மேல் தீயவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மேல்தான் அந்த நாள் வரும். அந்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் சொல்லுகிறானே, அதுதான் அந்த நாள். 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கேட்டானே, அம் ஹஸிபுத்தும் அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டி படைக்கப்பட்டீர்கள் என்றும் என்னிடத்தில் நீங்கள் திரும்ப வரவே மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்டானே,
அதுதான் அந்த நாள். 2வது அத்தியாயத்தின் 281வது வசனத்தில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வருவீர்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததை பார்க்க போகிற நாள், எந்த ஆத்மாவுக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்படாத நாள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நாள் வரக்கூடிய டேட்டும் கிழமையும் நேரமும் அந்த நேரம். இந்த பூமி சுத்தமாக்கப்படும், இறை விசுவாசிகள் அழிக்கப்படுவார்கள், இந்த பூமிக்கு மேல் எல்லோரும் அழிச்சாட்டிய கும்பல்கள், எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு சிலை வழிபாட்டை நீங்கள் செய்யாதவரை அந்த நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதுதான் அந்த நாள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த நாளை குறித்து எத்துணை வாசகங்களில் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்களை பயமுறுத்த, இஸ்லாமியர்களை தக்க வைத்துக் கொள்ள, இதெல்லாம் முற்போக்கு சிந்தனை என்றெல்லாம் இந்த உலகத்தில் அந்த நாளை நம்பாமல், அந்த நாளுக்கு எதிராக இந்த உலகத்தில் வாழ்ந்து, உலகம்தான் நமக்கு வாழ்வு, மறுமை வாழ்வு இல்லை என்றும், மறுமை வாழ்வை நம்பினாலும் ஒரு பொடும்போக்கான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிற பொழுது அது வரும். அந்த நாள் வந்தால் ஈமான் பலனளிக்காது, அந்த நாள் வந்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த நாள் வந்தால் அவகாசம் அளிக்கப்படாது, அந்த நாள் வந்தால் பிரார்த்தனை எடுபடாது, அந்த நாள் வந்தால் நான் இஸ்லாம் ஆகிறேன் என்று அழுது புலம்பினாலும் ஈமான் பலன் தராது. அப்படிப்பட்ட நாள் அந்த நாள். அந்த நாள் வருவதும் மனிதர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டுக்கு நான் சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை எல்லாம் கொண்டு போய் அடக்கினால் மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொருளை ஹராமாக்கி இருக்கிறான் நம்முடைய உடம்பில். எத்தனை லட்சம் வருடமானாலும் சரி, இதை ஒரு சவாலாகவே விஞ்ஞான உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை கொண்டு போய் அடக்கினால் இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, மனித உடம்பில் இருக்கிற ஒரு பொருளை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன பொருள்? மனித உடம்பில் இருக்கிற ஒரு வகையான எலும்பு துண்டு. அந்த எலும்பு துண்டை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நாள் அந்த நாள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நாள் அந்த நாள். மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதெல்லாம் மடத்தனமான நம்பிக்கை. உலகத்தில் வாழ்ந்தோமா, இருப்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான். மரணத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்தது. மன்னரை வாழ்வோ, மறுமையுடைய வாழ்வோ, நரகமோ சொர்க்கமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்கிற நம்பிக்கை ஒரு சாரார். இன்னொரு சாரார் உலகத்தோடு முடிந்தது, கடவுளாவது, மறுமையாவது, மன்னரையாவது, இது என்ன சித்தாந்தம், மடத்தனமான சித்தாந்தம் என்பது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மறுமையும் நம்புவார்கள், நரகத்தையும் அஞ்சுவார்கள், சொர்க்கத்தையும் விரும்புவார்கள், கபருடைய வேதனையும் பயப்படுவார்கள், எந்த நல்லமலையும் செய்ய மாட்டார்கள், தைரியமாக எல்லா வகையான அநியாயங்களையும் செய்வார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் விசாரணைக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய அந்த நாளையும், அந்த நாளினுடைய துவக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.